மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம். பாங்காகவே வாழ்ந்திடுவோம், தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம், அஷ்ட சக்திகள் வளர்த்து கொண்டே பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். நஷ்டமோக நினைவில் இருந்து, நஷ்டமோக நினைவில் இருந்து நாளும் கடமைகள் செய்திடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார், வேதங்கள் சாத்திர சாரத்தினை வேண்டிய நேரத்தில் அளித்து விட்டார். வேதங்கள் இன்று ஆத்மா என்று, வேதங்கள் இன்று ஆத்மா என்று அனைவரும் உணர்ந்து நினைவு செய்வோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம், பாண்டவ கௌரவ போரினிலே பாண்டவர்கள் நாமே வெல்கின்றோம். மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை, மாண்டவர் கௌரவர் மாயையின் குழந்தை தீய குணங்களில் வீழ்ந்தனரே. தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம், சிந்தனை சக்தி தெளிவு பெற சீரிய நெறியில் வாழ்ந்திடுவோம். பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய, பந்தங்கள் நீக்கி பாவங்கள் கழிய பரம்பொருள் சிவனை நினைப்போமே. தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். சிவசக்திகளாய் அவர் சேவை செய்வோம், பாங்காகவே வாழ்ந்திடுவோம். தாமரை மலர் போல் வாழ்ந்திடுவோம், பாபாவின் ஒளியில் மூழ்கிடுவோம். வாழ்விலும் நீரே
शांति अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 11/2/2026. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்றாங்க, मीठी बच्चे सबको यही पैगाम दो कि बाप का फरमान है. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த செய்தியை கூறுங்கள். பாபாவின் கட்டளை என்னவென்றால், இந்த புருஷோத்தம சங்கமேகத்தில் பவித்திரமாகுங்கள், தூய்மையாகுங்கள். தூய்மையானீர்கள் என்றால் சத்தியுகத்தினுடைய ஆஸ்தி கிடைத்துவிடும். கேள்வி கேட்குறாங்க பாபா, கௌன்சா சஸ்தா சௌதா சப்கோ பத்தாவோ. எப்படிப்பட்ட ஒரு மலிவான வியாபாரத்தை பற்றி அனைவருக்கும் சொல்ல வேண்டும்? பதில், புதுசாக இருக்கலையா கேள்வி? இந்த கடைசி ஜென்மத்தில் பாபா நமக்கு பாபாவுடைய டைரக்ஷன் படி நடந்து தூய்மையானவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் 21 பிறப்பிற்கு உலக ராஜ்யம் கிடைத்துவிடும். ஒரு ஜென்மா எங்கே, 21 ஜென்மா எங்கே? இப்போ 1 கொடுத்து 21 நம்ம வாங்குகிறோம். அதனால தான் என்ன சொல்கிறார் பாபா, மலிவான வியாபாரம். ஏதோ ஒன்று கொடுக்காம நம்ம ஒரு பொருளை வாங்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இது மிகவும் மலிவான வியாபாரம் ஆகும். இந்த வியாபாரம் செய்வதை பற்றி நீங்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுங்கள். சொல்லுங்க, அப் ஷிவ்பாபாக்கு யாத்கர் பவித்ர பனோ. இப்பொழுது ஷிவ்பாபாவை நினைவு செய்து தூய்மையானவராக ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் தூய்மையான உலகிற்கு
எஜமானன் ஆகிவிடலாம். ஓம் சாந்தி. रूहानी बच्चे जानते हैं, ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். रूहानी बाप समझाते हैं कि प्रदर्शनी व मेले में शो दिखाते हैं या चित्रों पर मनुष्यों को समझाते हैं. ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் கண்காட்சி திருவிழாவில் பலவிதமான படவழக்க கண்காட்சிகளை காட்டுகிறீர்கள், சித்திரங்களை வைத்து புரிய வைக்கின்றீர்கள். அப் பாப் சே பெஹத் கா வர்ஷா லேனா, நீங்கள் புரிய வைக்கக்கூடிய விஷயம் எது? பாபாவிடமிருந்து இப்போ எல்லையற்ற ஆஸ்தியை பெற வேண்டும் என்று தான் கூறுகிறீர்கள். கவுன்சா வர்ஷா, இவ்வளோ விஷயம் புரிய வைக்கிறது, பாபாட்ட இருந்து எல்லாரும் ஆஸ்தியை வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஆஸ்தி எப்படின்னா எப்படிப்பட்ட ஆஸ்தி? मनुष्य से देवता बनने का अथवा बेहद के बाप से आधा कल्प के लिए स्वर्ग राज्य कैसे लेना? மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவது, எல்லையற்ற பாபாட்டிருந்து அரை கல்பத்துக்கான சொர்க்க ராஜ்யத்தை எப்படி அடைவது? இது எல்லாமே நீங்கள் புரிய வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஆஸ்தி. बाप सौदा हर तो है ही, उनसे सौदा करना है. பாபாவோ ஒரு வியாபாரி, அவரோடு நாம் இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். ये तो मनुष्य जानते हैं कि देवी देवताए पवित्र रहते हैं. தேவி தேவதைகள் என்றாலே அவர்கள் தூய்மையாகத்தான் வாழ்கின்றார்கள் என்பது மனிதர்களும் அறிந்திருக்கிறார்கள். பாரத் மே ஜப் சத்தியுக் தா தோ தேவி தேவதா பவித்ர தே. இந்த பாரத பூமியில எப்போ சத்தியுகம் இருந்ததோ அப்பொழுது தேவி தேவதைகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? பவித்திரமாக வாழ்ந்தார்கள். ஜரூர் உன்னோனே कोई प्राप्ति की होगी स्वर्ग के लिए. அவங்க அப்படி பவித்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கு கண்டிப்பாக காரணம் என்ன? அந்த ஒரு பிராப்தத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய அந்த பிராப்தத்தை யார் மூலமோ அடைந்திருக்கிறார்கள். சொர்க்க கி ஸ்தாப்னா கர்னே வாலா பாபிகர் கோய் பி பிராப்தி கரான சகே. அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பலனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணவரை தவிர வேற யாராலும் அந்த ஒரு பலனை அடைய வைக்க முடியாது. பதீத் பாவன் பாப் ஹி பதீத்தோக்கு பாவன் பனாய். பத்தீத்த பாவனன் பாபா தான் பத்தீத்த ஆத்மாக்களை பாவனமாக்கி பாவனமான உலகத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்கின்றார். இந்த வியாபாரம் பாருங்க எவ்வளோ மலிவா இருக்கு. சிர்ஃப் கேத்தி துமாரா அந்திம் ஜனம் ஹே. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இது உங்களுடைய கடைசி பிறப்பு. ஜப் தக் மே யஹா ஹூ பவித்ர பனோ. எதுவரைக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை நீங்கள் பவித்திரமானவராக ஆகுங்கள். பாபா சொல்றாங்க, நான் வந்திருக்கிறதே எதற்காக? எதுக்காக பாபா வந்திருக்கிறாங்க? நம்மை பவித்திரமானவர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார். तुम इस अंतिम जन्म में पावन बनने का पुरुषार्थ करेंगे तो पावन दुनिया का वर्षा लेंगे. என்ன கட்டளையிடுறார் பாபா? இந்த கடைசி பிறப்பில் நீங்கள் தூய்மை நிலை அடைவதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த தூய்மையான உலகத்தினுடைய ஆஸ்தியை அடைந்து விடலாம். இது புருஷோத்தம சங்கமேகம். பாபாவுடைய கட்டளையும் இதுதான். உத்தம் சி உத்தம் புருஷாயி தேவதாயே. உத்தமத்திலும் உத்தமமான மனிதர்கள் அப்படின்னாலே அதை யாரை சொல்லலாம்? தேவி தேவதைகளைத்தான் சொல்லலாம். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் நடந்ததல்லவா? தெய்வீகமான ராஜ்யமானது இருந்தது. இப்போ பாபா அந்த உலகத்தை நமக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். பாப்கி மத் பெரு அந்திம் ஜனம் பவித்திர பனிங்கே. மீண்டும் மீண்டும் பாபா வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன? பாபாவுடைய கட்டளைப்படி நீங்கள் தூய்மையை கடைப்பிடிக்கிறீங்கன்னா அது மனிதனிட்ட கட்டளை கிடையாது. சுய பகவான் உங்களுக்கு இட்ட கட்டளை தான் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. பகவானுடைய கட்டளை கடைப்பிடிக்கும் போது பகவான் கூட என்ன ஆயிடுவார்? நம்முடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கட்டுப்பாட்டில் வந்து விடுவார். நாம கட்டளைப்படி நடக்கும்போது அவர் என்ன ஆயிடுறாரு? நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறார். அப்போ எத்தனை கட்டளைப்படி நடக்கணுமோ அத்தனை கட்டளை நடக்க நடக்க பகவான் என்ன ஆயிடுறாரு?
நம்முடைய அருகில் வந்துடுறார். நாமளும் என்ன ஆயிடுவோம், பாபாவுடைய அருகில் போயிடுவோம். நாம் பாபா அருகில் போக போக என்ன ஆயிடலாம், ஈஸியாக சமான நிலை, சம்பன்ன நிலை அடைந்து விடலாம். योग बल से तुम अपने को तमो प्रधान से सतो प्रधान कैसे बनाओ? யுக்தி கூறுகிறார் பாபா. என்ன யுக்தி? யோக சக்தி மூலமா தன்னை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆக்குவது? बच्चों को कल्याण के लिए खर्च तो करना ही है. குழந்தைகள் நன்மை செய்வதற்கு செலவு செய்து தான் ஆக வேண்டும். செலவு இல்லாம ராஜதானி ஸ்தாபனையாக முடியாது. ஒவ்வொரு சேவை நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த சேவைக்கு எவ்வளவு செலவு தேவைப்படுது இல்லையா? செலவு இல்லாம அந்த சேவை பண்ண முடியாது. இப்போ கூட நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம்? சிவனும் நானும் என்ற ஒரு நிகழ்ச்சியை பண்ண இருக்கிறோம். 90வது மகா சிவராத்திரி சிவ ஜெயந்திக்காக இந்த நிகழ்ச்சி நாம பண்ண இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கு. எதுக்காக? பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக. பாபா அறிமுகம் அடைய அடைய என்ன நடக்கும்? புதுல ஸ்தாபனை நடந்து கொண்டே இருக்கும். இப்போ லக்ஷ்மி நாராயணருடைய ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. பச்சோக்கு பவித்திர ஜரூர் பன்னா ஹே. குழந்தைகளே, நீங்கள் அவசியம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். மன்சா வாச்சா கர்மனா, இந்த மூன்றின் மூலமா எந்த தலைகீழான காரியத்தை செய்ய வேண்டாம். தேவதைகளுக்கு ஒரு பொழுதும் கெட்ட எண்ணங்களே வந்தது கிடையாது, வராது. முக்சேசா போய் வச்சனை நிகழ்த்தாகே. அவர்களுடைய எண்ணம் மட்டுமல்ல, அவர்களுடைய வாயிலிருந்தும் கடுமையான வார்த்தைகள் வந்தது கிடையாது. அவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர்கள், சம்பூர்ண நிர்வீகாரி மற்றும் மரியாதா புருஷோத்தமர்கள். जो होकर जाते उन्हों की महिमा गाई जाती है. யார் இப்படி வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுக்கு இன்று மகிமை பாடப்படுகிறது. தேவதைகள் அப்படி வாழ்ந்துட்டு போனதுனால தேவதைகளுடைய சிலைகளை வைத்து அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. अब तुम बच्चों को भी वही देवी देवता बनाने आया हो. பாபா சொல்றாங்க, நீங்க எந்த தேவதைகளுக்கு மகிமை பாடினீங்களோ அப்படிப்பட்ட தேவி தேவதையாக குழந்தைகளாகிய உங்களை நான் ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன். तो मनसा वाचा कर्मना कोई भी ऐसा पूरा काम नहीं करना है. அப்படிப்பட்ட தேவதை ஆகுவதற்கு, மகிமைக்குரிய புகழுக்குரிய பூஜைக்குரிய ஒரு தேவதையாக ஆகுவதற்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்? மன்சா எண்ணம், சொல், செயலில் கெட்டதை செய்யாதீங்க. அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? தேவதைகள் சம்பூர்ண நிர்வீகாரிகளாக இருந்தார்கள். குண்பித்தும் அபிதாரன் கர் சக்தியோ, இந்த குணத்தை இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில தாரணை பண்ண முடியும். ஏனென்றால் இஸ் மிருத்துலுக்குமே தும்மாரா அந்திம் ஜனமே. பாபா சொல்றாங்க, இந்த மரண உலகத்துல இது உங்களுடைய கடைசி பிறப்பு. இந்த கடைசி பிறப்பை நல்லா வாழ்ந்துட்டு போகலாம் இல்லையா? இந்த கடைசி பிறப்பை நல்லா வாழ வாழ என்னாகும்? ஜென்ம ஜென்மத்துக்கு நல்லா வாழ்ந்துட்டே இருக்கலாம். பத்தீத்தமான உலகத்தை மரண உலகம் என்றும் பாவனமான உலகத்தை அமரலோகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது மரண உலகத்தினுடைய அழிவு எதிரில் இருக்கின்றது. அமரபுரிக்கு ஸ்தாபனா ஓத்தி ஓகி. இந்த அழிவு மூலமா அமரபுரியினுடைய ஸ்தாபனை என்பது ஏற்படும். வஹி மகாபாரி மகாபாரத் லடாய் ஹே. இது ஏற்கனவே நடந்த அதே மகாபாரத யுத்தமாகும். இதைத்தான், இந்த உலக அழிவைத்தான் சாஸ்திரத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. ஜிஸ்ஸி புராணி விசேஷ் வேர்ல்டு கதம் மொத்தி ஹே. அழிவு அப்படின்னா என்ன? அழிய போதா? நீங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அழிவு அப்படின்னா பழைய விஷம் நிறைந்த உலகம் அழிந்து போய்விடும். பருந்தி கியான் கோய்மை என்னையே. இந்த உலக அழிவை பற்றி ஞானமும் யாரிடத்திலே கிடையாது. बाप कहते हैं सब अज्ञान नींद में सोए पड़े हैं. பாபா கூறுகிறார், எல்லோருமே அஞ்ஞானம் என்ற தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 5 விகாரத்தினுடைய போதையிலே இருக்கின்றார்கள். எனவே இப்ப பாபா கூறுகிறார், குழந்தைகளே,
தூய்மை ஆகுங்கள். மாஸ்டர் கார்டு तो बनेंगे நீங்கள் மாஸ்டர் கார்டு ஆகுவீங்க தானே. லக்ஷ்மி நாராயணரை கூட தேவி தேவதைகள் என்று கூறுகிறோம். அப்படின்னா அந்த தேவி தேவதைங்கிற அந்த ஆஸ்தி காட் கடவுள் மூலமாக அவர்கள் அடைந்துள்ளார்கள். இப்பொழுதோ பாரதம் பतितமாக இருக்கின்றது. மன்சா வாச்சா கர்மனா கருத்து ऐसे चलते हैं. எண்ணம் சொல் செயலே எப்படி இருக்கிறதா? கெட்ட எண்ணம், கெட்ட வார்த்தை, கெட்ட கர்மா, அதுதான் பतित உலகம். कोई भी बात पहले बुद्धि में आती है फिर मुख से निकलती है. எந்த ஒரு விஷயமும் முதலில் மனதில் வருகின்றது, புத்தியில் வருகின்றது, அதன் பிறகுதான் வாயில வருது. அப்புறம் செயலில் வந்து பாவ கர்மாவா ஆகிவிடுகிறது. बाप कहते हैं वह कोई विक्रम होता नहीं है. பாபா கூறுகிறார், சத்தியுகத்தில் எந்த பாவ செயலும் செய்வதில்லை. இங்கேயோ ராவண ராஜ்யம் பாவ கர்மங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். अब बाप कहते हैं बाकी जो आयु है वह पवित्र बनो. இப்பொழுது பாபா கூறுகிறார், இன்னும் எவ்வளோ ஆயுட்காலம் உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த ஆயுட்காலம் வரையும் நீங்கள் தூய்மையை கடைப்பிடிங்களே. இருக்கிற ஆயுட்காலம் வரைக்கும் தூய்மையை கடைப்பிடிங்க, ப்ராமிஸ் பண்ணுங்க. பவித்ர பன் फिर मेरे साथ बुद्धि का योग भी लगाना है. தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாபா சொல்ல என்னோடு உங்களுடைய புத்தியின் தொடர்பையும் ஈடுபடுத்த வேண்டும். जिससे तुम्हारा जन्म जन्मांतर की पाप भी कट जाए. இது மூலமா உங்களுடைய ஜென்மத்தினுடைய பாவம் அழிந்து போகும். நீங்கள் 21 ஜென்மத்திற்கு சொர்க்கத்துக்கு எஜமானன் ஆகலாம். बाप ऑफर करते हैं, ये तो समझाते रहते हैं कि द्वारा बाप ये वर्षा देते हैं. பாபா நமக்கு ஆஃபர் கொடுக்குறாரா? என்ன ஆஃபர் கொடுக்குறார்? புரிய வச்சுட்டே இருக்கிறார். இவர் மூலமா நீங்க ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் மூலமா? பிரம்மா பாபா மூலமா. இவர் शिव பாபா, இந்த பிரம்மா பாபா யாரு? தாத்தா. इसलिए हमेशा कहते ही है बाप दादा. இல்லை எப்போதுமே சொல்வது என்ன? பாப்பு தாதா. நேற்று முரளியில் கூட பாபா சொன்னார் இல்லையா, பாபா சைன் பண்ணும்போது என்ன சைன் பண்ணுவாரா? வெறுமனே அவரோட பேரை பிரம்மான்னு போட மாட்டார். போடும்போது என்ன போடுவார்? பாப்பு தாதா. ஏன்னா இவர் தனியாக எதுவுமே செய்யலை, இவர் தனியாக எதுவுமே சொல்லலை. செய்வது சிவ் பாபா, சொல்கிறது எல்லாமே சிவ் பாபா. மரண உலகத்தின் அழிவு எதிரில் இருக்கின்றது. பிரதர்ஷனி மேலா கர்த்தி ஹி இஸ்லியே ஹே. நீங்கள் கண்காட்சி மற்ற திருவிழாலாம் பண்ணுறீங்க, இப்போ மகா சிவராத்திரிலாம் கொண்டாடுறீங்க அப்படின்னா எதற்காக? பாரதவாசிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று செய்கின்றீர்கள். பாப்பி ஆக்கார் பாரத் மே ராம் ராஜ்ய பனாத்தே ஹே. பாபா வந்துதான் பாரத்தில் ராம ராஜ்யத்தை உருவாக்குகிறார். ராமராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? பவித்திரமானவராக இருப்பார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, காமம் என்பது மிகப்பெரிய எதிரி. இந்த விகாரத்தை தான் மாயா என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் வெற்றி அடைவது மூலமா உலகை வெற்றி அடையக்கூடியவராக ஆகலாம். உலகத்தை வெற்றி அடைவது அப்படின்னு அர்த்தம் என்ன? देवी देवती आहुவது. बाबा ने समझाया था कृषि लोग अगर आपस में मिल जाए तो सारी सृष्टि का राजा ले सकते हैं. பாபா இதோ புரிய வைக்கிறார், கிறிஸ்தவர்கள் அவர்களுக்குள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால் முழு உலக ராஜ்யத்தையும் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் லா இல்லை, அவர்களால் ஒன்று சேரவே முடியாது. இந்த அணுகுண்டுகள் எல்லாமே தயாரிக்கப்படுகின்றது எதுக்காக? பழைய உலகத்தினுடைய அழிவுக்குத்தான் தயாரிக்கப்படுகிறது. கல்ப் கல்ப் ऐसी नई दुनिया से पुरानी पुरानी से नई होती है. பாபா சொல்றாங்க, கல்பா கல்பா இந்த உலகம், புதுசா இருக்கிற உலகம் பழசாகிறது, பழசிலிருந்து மீண்டும் புதுசாகின்றது. நெய் துனியா மெஹே ஈஸ்வரிய ராஷ்ய. புது உலகத்தில் ஈஸ்வரிய ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யத்தை தான் ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. ईश्वर को न जानने के कारण
ऐसे ही राम राम जपते रहते हैं. ஆனா இன்று ஈஸ்வரனை பற்றி அறியாத காரணத்தினால் ராம ராம ராமன்னு जपச்சுட்டே இருக்காங்களா. ஆனா அந்த ராம் யாரு தெரியாது. तो बच्चों के अंदर में ये बातें धारण होनी चाहिए. ஆனா குழந்தைகளாகிய உங்களுடைய உள்ளத்துல இந்த விஷயமானது தாரணையாகி இருக்க வேண்டும். बरोबर हम 84 जन्मों में सतो प्रधान से तमो प्रधान बने हैं. நாம 84 பிறப்பு எடுத்து சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ நிலையை அடைஞ்சிருக்கோங்கிறது உங்களுக்கு புரியணும். இப்போ மீண்டும் சத்தோ பிரதானம் அவசியம் ஆக வேண்டும். शिव बाबा का डायरेक्शन है. शिव பாபாவுடைய கட்டளை என்ன, டைரக்ஷன் என்ன? அவருடைய கட்டளைப்படி நடந்தீர்கள் என்றால் என்ன கிடைக்கும்? நாங்கள் பாபா இன்றைக்கு 21 பிறவிக்கு நீங்கள் பவித்திரமான உலகத்தில் உயர்ந்த பதவியை பெறலாம். अब चाहे पुरुषार्थ करे या न करे, चाहे तो याद मेरा और को रास्ता बताए, चाहे तो न बताए. பாபா சொல்றார், புருஷார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புருஷார்த்தம் பண்ணுங்க. நினைவு பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நினைவு பண்ணுங்க. நினைவில் இருந்து அடுத்தவங்களுக்கு வழி காட்டுங்க. உங்கள் விருப்பம்தான். விரும்புனா செய்யுங்க, விரும்பாட்டா விட்டுட்டு போங்க. சொல்கிறதுக்கு மேலே அப்புறம் செய்யலைன்னா சொல்லிகிட்டே இருக்கார் பாபா. நினைவும் பண்ணலை, வழியும் காட்டலை, நன்மையும் செய்யலை. அப்போ பாபா இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? நீங்கள் கண்காட்சி வைத்து படவிளக்கு சொல்கிறீங்கனாலே நீங்கள் பிறருக்கு வழி காட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பனா பி கல்யாண் கர்ணாஹே, தனக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். இது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதை ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைக்கு? இது கடைசி பிறப்பு. இந்த இருக்கிற ஆயுட்காலம் வரைக்கும் சொல்லும்போது என்ன பாதி ஆயுட்காலம் போயிடுச்சு, என்ன இருக்கிற ஆயுள் வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறார் பாபா? ஆயுள் முழுக்க நான் தூய்மையை கடைப்பிடிக்கணும். அப்படி ஆசைப்படுங்க. உங்கள் ஆயுள் கூட என்ன ஆகிடும்? நல்லா இருக்கும். இந்த லட்சியம் வேணும் நமக்கு. சிவபாபா நினைவில் இருப்பது மூலமாக தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடலாம். இது எவ்வளோ ஒரு மலிவான வியாபாரம் பாருங்க. வாழ்க்கையே மாறிடும். बाबा के पास समाचार आते हैं, राखी बांधने गए कोई ने कहा इस समय जबकि तम प्रधान दुनिया है. ராக்கி பாபாவுக்கு சமாச்சாரங்கள் வருதா? ராக்கி கட்டுறதுக்காக குழந்தைங்கள் போகிறாங்க. அப்போ தூய்மையை கடைப்பிடிக்கணும் அப்படி ப்ராமிஸ் கேட்குறாங்க பகவானோட கட்டளை என்று கோரி. சில பேர் என்ன சொல்கிறாங்களா? இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழுக்கு பிடிச்ச உலகமாக இருக்குது, தமோ பிரதானமான உலகமாக இருக்குது, தூய்மையை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறீங்களே, இது முடியாத ஒரு விஷயம் என்று சொல்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா என்ன சொல்கிறார்? பாவம் அவங்களுக்கு தெரியல, இப்போ சங்கமயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சங்கமயத்துக்கு வந்துட்டா எல்லாமே ஈஸியாக போயிடும் இல்லையா? கலியுகத்தில் இருக்கும்போது எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கேருந்து எங்கே வரணும்? கலியுகத்திலேருந்து சங்கமயத்துக்குள்ளே வந்துடணும். எட்டி பார்க்கக்கூடாது. கலியுகத்திலேருந்து சங்கமயத்தில் எட்டி பார்க்கக்கூடாது, உள்ளே வந்துடணும். அப்போது பாபா சொல்கிறது எல்லாமே எப்படி இருக்கும்? சுலபமாக இருக்கும். இம்பாசிபிளே இருக்காது. पवित्र बनने से पवित्र दुनिया का मालिक बनना होता है. बाप कहते हैं, பாபா கூறுகிறார், இந்த மாயா என்ற 5 விகாரத்தை வெற்றி பெறுவது மூலமாக நீங்கள் உலகை ஆளக்கூடியவராக ஆகிவிடலாம். यही योग बल से माया को जीतने का बात है. மாயாவை எப்படி வெற்றி பெறுவது? யோக சக்தி மூலமாக மாயாவை வெற்றி பெற வேண்டும். परमपिता परमात्मा आकर रूहों को समझाते हैं, मुझे याद करो तो खाद निकल जाएगी. பரம்பிதா பரமாத்மா தான் வந்து கூறுகிறார், என்ன நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கிவிடும். நீங்கள் சத்தோ பிரதானமான உலகிற்கு எஜமானராக ஆகிவிடலாம். பாப் வர்ஷா தேத்தே ஹே சங்கம் பர். பாபா சங்கம் யுகத்தில் வந்து ஆஸ்தியை கொடுக்கிறார். சப்சி உத்தம் புருஷ் லக்ஷ்மி நாராயண் தே. எல்லோரை விட உத்தமமான மனிதர்களாக
இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் இருந்தார்கள். மரியாதா पुरुषोत्तमनाக இருந்தார்கள். समझाए तो बहुत अच्छी रीति जाता है, परंतु कभी कभी पॉइंट्स भूल जाती हैं. நல்ல புரிய வைக்கிறாங்களா குழந்தைகள், ஆனால் அப்பப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் மறந்து போயிடுது. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கலாமே, நல்ல பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை அவங்களுக்கு சொல்லியிருந்தா ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம், புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கு வருது. அதுக்கப்புறம் சிந்தனைக்கு வருது, भाषण में ये पॉइंट्स नहीं समझाई. இன்னும் நான் சொற்பொழிவு ஆற்றும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லலை அப்படிங்கிற எண்ணமும் வருது. समझाने की पॉइंट्स तो बहुत ऐसा होता है. புரிய வைப்பதற்கும் நிறைய பாயிண்ட் இருக்கு, ஆனால் சில பாயிண்ட்லாம் மறந்து போகுது. அப்படி நடக்கும், மறந்து போகிறது இயல்பு தானே. வக்கீல் லோக் भी कोई कोई बात भूल जाते हैं. பாபா யார் சொல்றாரு, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா பாயிண்ட்டை புத்தியில் வச்சுருந்தா தான் சரியாக அவங்க என்ன பண்ண முடியும், கேஸை டீல் பண்ண முடியும். அவங்களுக்கு கூட என்ன ஆகிடுதான், தக்க நேரத்தில் சில பாயிண்ட் எல்லாம் மறந்து போயிடுதான். அப்புறமா பாயிண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வந்த பிறகு மறுபடியும் வாதாடுறாங்களா. அப்புறம் யாரை சொல்கிறாரு பாபா, டாக்டர்ஸ்க்கும் படித்தது எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது. ஒவ்வொரு நோய்க்கான மருந்து அவங்க சரியாக புத்தியில் வச்சுருக்கணும், அப்போ தான் நோய்க்கான மருந்து அவங்க சரியாக எழுதி கொடுக்க முடியும். வக்கீலுக்கு தேவை பாயிண்ட், டாக்டருக்கு தேவை பாயிண்ட்ஸ். படித்ததெல்லாம் பாயிண்ட் புத்தியில் இருக்கணும், நடைமுறைப்படுத்தணும். அது மாதிரி இங்கேயோ பாபாவும் நிறைய பாயிண்ட்டு சொல்லியிருக்காரு. அவரே ஒரு பாயிண்ட்டு, பாபாவே எப்படி இருக்கார், பாயிண்ட் புள்ளியாக இருக்கார், ஆனால் நிறைய பாயிண்ட்ஸ் பாபா நமக்கு ஞானம் கொடுத்துட்டே இருக்கிறார். பாபா कहते हैं आज तुमको गोहे बर्ड समझाता हूँ. பாபா கூறுகிறார், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆழமான விஷயத்தை புரிய வைக்கிறேன், ஆழமான பாயிண்ட் விஷயம். பரந்து समझने वाले है सब पतित है. ஆனால் கேட்குறவங்களாம் எப்படி இருக்காங்களா, அந்த ஆழமான ஞானத்தை புரிய வைக்கிறார், ஆனால் புரிஞ்சுக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, பத்தித்தமாக இருக்கிறாங்க. ஏ பத்தித்த பாவனனே வாங்க என்று அழைக்குகிறார்கள். ईश्वर के सामने सच कहते हैं, हे पतित पावन आओ आकर हमको पावन बनाओ. ஈஸ்வரன் முன்னால் போயிட்டு உண்மையை கூறுகிறார்கள், ஏ பத்தித்த பாவனனே வாங்க, எங்களை நீங்கள் தூய்மை ஆக்குங்க என்று அவரை அழைக்கிறார்கள். ईश्वर को भूल जाते तो फिर झूठ कह देते हैं, इसलिए बड़ा युक्ति से समझाना. பாபா சொல்றார், ஈஸ்வரனை சொல்லி கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்கன்னா அவரே என்ன பண்ணுறாங்களா, மறந்து போயிடுறாங்களா. எனவே பாபா சொல்கிறாங்க, யுக்தியோடு நீங்கள் புரிய வைங்க. உண்மையை சொன்னால் என்ன சொல்கிறாங்களா, போய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கடவுளை பற்றி சொன்னாலும் கற்பனையாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா. அதனால் மிகவும் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். பாம்பு செத்து போனோம், ஆனால் நீங்கள் அடிக்கிற அந்த குச்சி உடையக்கூடாது. பாப் கீதி சூஹேசி குண் உட்டாவ். அடுத்து எலி இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எலி என்ன பண்ணுது, எலியிடமிருந்தும் குணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எலி கடிக்குது, கடிக்கிறப்போ வலிக்கிறது இல்லை, ரத்தம் மட்டும் வருது, ரத்தம் அழிஞ்சு ஓடுறப்ப தான் தெரியுது எலி கடிச்சிருக்கு அப்படின்னு. அது கடிக்கிறப்போ தெரியறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் ஞானத்தை யுக்தியோடு புரிய வைத்து பாபாட்ட கொண்டு வரணும். ஆக குழந்தைகளுடைய புத்தியில் அனைத்து பாயிண்ட்ஸும் இருக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா, எல்லா பாயிண்ட்டும் நினைவில் இருக்கணும். योग में रहने वालों को समय पर मदद मिलती है. அதுலேயே பாபா சொல்கிறார், யார் யோகா பண்ணுறாங்களோ அவங்களோட புத்தியில் பாயிண்ட் எல்லாமே நினைவில் இருக்கும். எப்படி நினைவில் இருக்கும், அவங்களுக்கு யோகா பண்ணுறதுனால தக்க சமயத்திற்கு அந்த பாயிண்ட் நினைவுக்கு செய்யப்பட்ட யோகா ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யுங்கிறார் பாபா. ஓ சக்தாயே, பாபா என்ன சொல்கிறாங்க, யோகா பண்ணும்போது பாபா நினைவில் இருக்கும்போது தக்க நேரத்திற்கு உங்களுக்கு பாயிண்ட் எல்லாமே நினைவுக்கு வந்துடும்.
அப்படி குழந்தைகளும் இருக்கிறாங்க. கேட்குற குழந்தைங்க சொல்கிற குழந்தைய விட ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க. அன்பு பாபா மேலே அவ்வளோ வந்துடுதான். प्रदर्शनी में रोज रोज समझाया जाता है. கண்காட்சிகள் வைக்கிறப்போ தினமும் தினமும் அங்கே புரிய வைக்கப்படுகிறது. रथ को भी दिखाया है. कहते अर्जुन बैठा था. ரதமும் காட்டி இருக்கிறார்கள். அர்ஜுனன் உட்காண்டிருந்தார் ரதத்தில். அந்த ரதத்தை இயக்குனது யாரு? கிருஷ்ணர் ரதத்தை இயக்குறார். அப்படி கதைகள் காட்டப்பட்டிருக்கிறது. கதைகள் தான். இங்கேயோ இது ஞான சம்பந்தப்பட்ட விஷயமாகும். இங்கே சுய பகவானே வந்து என்ன பண்றார்? ஞான மழையை பொழிஞ்சிட்டு இருக்கிறார். யார் பாபாவை தெரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க? அவங்க தான் யாரு? அர்ஜுனன். दिखाती ஞான அமிர்த் का कलश लक्ष्मी के सिर पर रखा. அடுத்து இப்படியே காட்டியிருக்காங்களா? ஞான அமிர்தம் கொண்ட கலசத்தை லக்ஷ்மி தேவியினுடைய தலையில் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு லக்ஷ்மி தேவி ஞான கலசத்தை ஏந்தி தலையில் ஏந்தி இல்லை. உண்மையிலேயே ஜெகதம்பா மம்மாவிற்குத்தான் ஞானம் என்ற கலசம் கொடுக்கப்பட்டது. அந்த ஞான கலசத்தை பெற்ற மம்மா என்ன ஆயிட்டாங்க? அந்த ஞானத்தை கலசத்து மூலமா லக்ஷ்மி தேவி ஆயிட்டாங்க. அதில் கொடுக்கப்பட்டது மம்மா என்ற ஜெகதம்பாவுக்கு தான். ஆனால் பக்தியில் அடைந்தவருக்கு காட்டியிருக்கிறாங்க. லக்ஷ்மி தேவிக்கு ஞானம் எல்லாம் தேவையில்லை. சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு வழிப்படி நடக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்ந்தார்கள். தேவத்தோக்கு ஹைஹி ஏக் மத். தேவதைகளுடைய வழி ஒரே ஒரு வழிதான். தேவத்தோக்கு ஹி ஸ்ரீ கஹா ஜாத்தா ஹை. தேவதைகளுக்கு தான் ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணா, இப்படி எல்லாரோட பேருக்கு முன்னால் என்ன வரும்? ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை வரும். வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. பாபா மீண்டும் புரிய வைக்கிறார். இந்த கடைசி பிறவியில் 5 விகாரத்தை வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ராமராஜ்யத்திற்கு எஜமானர் ஆயிடலாம். பாபாக்கர் அவினாஷி ஞான் ரத்னோக்கா தான் தேத்தே ஹே. பாபா வந்து அழிவற்ற ஞான ரத்னங்களுடைய தானத்தை கொடுக்கிறார். பாப்பே ஞான் கா சாகர். பாபா ஞான கடலானவர். வஹி ஞான ரத்தன் தேத்தே ஹே. அவர்தான் ஞான ரத்னத்தை கொடுக்கின்றார். इंद्र सभा में कोई सब्जी परी पुखराज परी भी है. ये तो सब मदद करने वाले. இந்திர சபையில் பலவிதமான பரிகள் தேவதைகள் இருக்கின்றார்கள். எல்லோருமே எப்பேற்பட்டவர்கள்? உதவி செய்யக்கூடியவர்கள் தான். ஜவாஹரத் மே பி கிசம் கிசம் கி ஒத்தே ஹே. இப்போ ஆபரணங்களை எடுத்துக்கொண்டாலும், தங்கம், வைரம், வைடூரியங்களை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் ஒன்று போல இருக்காது இல்லையா? வெரைட்டியாக இருக்கும். நவரத்னத்தை தான் காட்டப்பட்டிருக்கிறது. இது ஜரூர் ஜோ அச்சி ரீதி படங்கி தூ பதவி பாயங்கே. இது எல்லாமே சங்கமத்தோட ஒத்து போகுது. அந்த நவரத்னங்களும் எங்கே இருக்காங்க? அந்த ரத்னங்கள் போன்று சங்கமிகத்தில் ஆத்மா என்ற ரத்னங்கள் இருக்கின்றார்கள். யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள்தான் பதவியை பெறுவார்கள். இப்படாய்க்கு லம்பி சோடி நீய. இந்த படிப்பு ரொம்ப பெருசாக படிச்சுட்டே இருக்கணும், அப்படி அந்த மாதிரி படிப்பு கிடையாது. படிப்பு சாரம்தான். அதே நேரத்தில் படிப்பு விஸ்தாரம். லைஃப் லாங் நம்ம படிக்கணும், கடைசி வரைக்கும் படிக்கணும். ஒரே பாடத்தை தான் கடைசி வரைக்கும் நம்ம படிக்கணும். என்ன பாடம்? ஆத்ம பாடம் மட்டும் சொல்லிடாதீங்க, அது முக்கிய பாடம். அந்த பாடத்துக்குள்ளே நிறைய பாடங்கள் வருது. படிப்பினுடைய எசன்ஸ் என்ன? தூய்மையை கடைபிடிக்க வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். பாபா திரும்ப திரும்ப நமக்கு இன்னைக்கு புரிய வைக்கிறது தான். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். முக்சி கபி பத்தர்னு நீ கால் நிச்சய. உங்கள் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கற்கள் போன்ற வார்த்தை வரக்கூடாது. கல்ல வீசுறவங்க என்ன ஆயிடுவாங்க? கல் புத்தி உடையவர் ஆயிடுவாங்க. அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் இது. கல் மாதிரி வார்த்தைகள் வந்துட்டுருக்குன்னா அவங்க புத்தி எப்படி இருக்கும்ட்டார் பாபா? கல் புத்தி. ரத்தனத்தையே பேசக்கூடியவங்க வாயிலேருந்து முத்தா வருது, ரத்தனங்களாக வருது. ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ வருது இல்லை அப்படின்னா
அவங்க நிலை என்னங்கிறார் பாபா? உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார்கள். எவ்வளோ ஈஸியான வேலை பாருங்க. जिज्ञासु को समझाओ, पतित पावन सर्व का मुक्ति जीवन मुक्ति दाता परमपिता परमात्मा शिव कहे. மாணவர்களுக்கு புரிய வைங்க. பதீத பாவனன் என்றும் அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்றும் யாரை சொல்லப்படுது? பரமபிதா பரமாத்மா சிவனைத்தான் சொல்லப்படுகிறது. பாரதவாசி ஆன்மீக குழந்தைகளே, இந்த ராவண ராஜ்யம், மரண உலகம், கலியுகம், இந்த உலகத்துல தூய்மையா வாழ்ந்து காட்டுங்க. நினைவு யாத்திரையில இருங்க. பாபா சொல்றார், நீங்க இப்போ நடைபெற போற யுத்தமும் கூட ஒரு வேல்யூபுல்லான யுத்தம்ட்டார் பாபா. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? புதுவில் ஸ்தாபனையாக போகுது. எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு பதவியை பெறுவீர்கள். சாத்துத்தோ லேகி ஜாயங்கே. நீங்கள் படிக்கக்கூடிய இந்த படிப்பின் பலனை போகும்போது உங்கள் கூடவே தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. மற்றபடி இந்த பழைய சரீரம் இந்த உலகத்திலேயே அழிந்து போய்விடும். இந்த शरीरத்தை பற்றி எண்ணம் ஏன் வைக்க வேண்டும்? तुम्हारा टाइम है पुरानी दुनिया को छोड़ने का. ऐसी सी बातें बुद्धि में मंथन होती रहे तो भी बहुत अच्छा. இது என்ன டைம்? பழைய சரீரத்தை நம்ம விடணும். எப்படி விடணும்? பாபா நினைவில் விடணும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் புத்தியில் சிந்தனை பண்ணினாலே அதுவே ரொம்ப நல்ல ஸ்திதி தான். போக போக அப்படிப்பட்ட நேரம் வந்துடும். குட்கா நெய் ஆயகா. உங்களுக்கு எதுலேயுமே அலட்சியமே வராது, அட்டென்ஷன் மட்டும்தான் வரும். அப்படி ஒரு நேரமும் வரப்போகின்றது. சேவா பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். जितना किसी का सुख का रास्ता बताएंगे उतना खुशी रहेगी. எவ்வளவு பிறருக்கு சுகம் அடைவதற்கான வழியை காட்டுவீர்களோ அவ்வளவு குஷியாக இருப்பீர்கள். புருஷார்த் பி சல்தா ஹே தக்தீர் திகாய் படுத்திய. குழந்தைகளுடைய முயற்சியும் நடக்கின்றது, அதிர்ஷ்டமும் தெரிகின்றது. பாபா உங்களுடைய சித்திரத்தை உருவாக்குகிறார். சிலருடைய அதிர்ஷ்டத்தை நல்லா வரைய முடியுதான், அதிர்ஷ்டங்கிற சித்திரத்தை. சிலரது வரையவே முடியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய கரோடு பத்தி, பத்தாம் பத்தி எல்லாருமே மாறி விடுவார்கள். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर ईट माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. தாரணிக்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயர்ந்த பதவியை பெறுவதற்கு வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். எண்ணம் சொல் செயலில் அப்படிப்பட்ட ஒரு செயலையே செய்ய வேண்டும். மரியாதா புருஷோத்தமனாக ஆக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் தூய்மை நிலை அடைவதற்கான உறுதிமொழியை செய்ய வேண்டும். தூய்மை நிலை அடைவதற்கான யுக்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும். वरदानम, यवरडिबन हर परिस्थिति रूपी पेपर में फुल पास होने वाले यवर हैप्पी भव. எவரடி ஆகி ஒவ்வொரு சூழ்நிலை என்ற பேப்பரில் முழுமையாக தேர்ச்சி பெறக்கூடிய எப்போவுமே மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகுங்கள். பேப்பரில் பாஸ் ஆகிட்டால என்ன வரும்? குஷி வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைங்கிற பேப்பரில் நீங்கள் என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். जो एवर रेडी है उनका प्रैक्टिकल स्वरूप एवर हैप्पी होगा. யார் எவரடியாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ அவர்களுடைய ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் எப்போதுமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். कोई भी परिस्थिति रूपी पेपर व प्रकृति आपदा द्वारा आया हुआ पेपर व कोई भी शरीर कर्म रूपी पेपर आ जाए
इन सब प्रकार की पेपर्स में फुल पास होने वालों को ही எவரடி கேங்க. அப்போ எவரடி யாரு? எந்த ஒரு சூழ்நிலை என்ற பேப்பர் வந்தாலும், இயற்கை மூலமான ஆபத்து வந்தாலும், எந்த விதமான பேப்பர் வந்தாலும், சரீரத்தினுடைய கர்மத்தின் கணக்கை முடிக்கக்கூடிய பேப்பர் வந்தாலும், இந்த அனைத்து விதமான பேப்பரிலும் யார் முழுமையாக தேர்ச்சி பெறக்கூடியவர்களோ அவர்களைத்தான் எவரடி என்று சொல்கின்றோம். ஜெய்சி சமய கிஸ்கிலே ருக்குதான் நஹி. எப்படி காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. ऐसी कभी कोई भी रुकावट रोक न सके. அதுபோல எந்த ஒரு தடையும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. माया के सूक्ष्म व स्थूल विघन एक सेकंड में समाप्त हो जाए. மாயாவுடைய சூட்சுமமான மற்றும் ஸ்தூலமான தடை, சூட்சும தடை மற்றும் ஸ்தூலமான தடையானது ஒரு நொடியில் முடிந்து போய்விட வேண்டும். அப்பொழுதுதான் எவர் ஹாப்பி ரேஸ் சக்கேங்க. அப்போ தான் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியானவராக இருக்க முடியும். ஸ்லோகன்: समय पर सर्वशक्ति को कार्य में लगाना अर्थात मास्टर सर्वशक्तिवान बनना है. சமயத்தின் அனுசாரம் அனைத்து சக்திகளையும் நீங்கள் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்றாலே அர்த்தம் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுவதாகும். நல்லது. அவ்விக்த சமிங்கை: ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தினுடைய விசேஷத்தன்மை மூலம் வெற்றி நிறைந்தவராக ஆகுங்கள். ஏக்தா கி தோ ஆதார் ஹை. ஒற்றுமைக்கு 2 ஆதாரம் இருக்கிறது. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. எங்கே நம்பிக்கையும் அன்பும் இருக்குமோ அங்கே என்ன இருக்கும்? ஒற்றுமை இருக்கும். கபி பி ஏக் தோமி விஸ்வாச கமன ஹோ. ஒரு பொழுதும் உங்களுக்குள்ள ஒருத்தர் இன்னொரு மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசமானது குறைந்து போகக்கூடாது. ஏக் நே கஹா दूसरे ने माना, यही विधि है ஏகதா கி சூத்திரமே பிரோனிக்கி. ஒற்றுமை என்ற அந்த நூலில் கோக்கப்பட்டவராக ஆக வேண்டும் என்றால் ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தவங்க கேட்கணும். தில்கா ஆப்பசி ஸ்னேக் சமீபில்லே அத்தாஹே. உள்ளத்தினுடைய அந்த அன்பு தான் அருகில் நம்மை கொண்டு வருகிறது. ஜெசி பாப்சி சப்கா ஸ்னேக. எப்படி குழந்தைகளாய் உங்களுக்கு பாபா மேலே அன்பு இருக்குது, அதனால் எப்படி இருக்கிறோம்? பாபா அருகில் இருக்கிறோம், பாபாவும் நம்முடைய அருகில் இருக்கார். விசுவாசமும் இருக்கணும் ஒருத்தர் மேலே, அதே நேரத்தில் என்ன இருக்கணுங்கிறார் பாபா? அன்பு இருக்கணும், நம்பிக்கை வைக்கணும். அன்பு இருந்தால் தான் ஒற்றுமை என்ற அந்த நூலில் கோக்கப்பட்டவர்களாக ஆக முடியும். எப்படி பாபா மேலே ஸ்நேகம் அன்பு இருக்கிறதோ அதே போன்று பரிவாரத்தின் மீதும் உள்ளத்தினுடைய உண்மையான அன்பு இருக்க வேண்டும். इसके लिए सोमान में रहकर सबको समान दो. அப்படி அன்பு வருவதற்கு, அன்பு தானே வரமாட்டேங்குது, தடுக்குது. அன்பு வராமல் தடுக்குது. வெறுப்பு வருது, கோபம் வருது, அப்புறம் வேகம் வருது, தடுக்குது. அன்பு வராமல் தடுக்குது. அதுக்கு என்ன சொல்றார் பாபா? சுமானத்திலிருந்து அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. சிவபாபா வழியில் வாழ்வோம், ஜீவனை என்றும் பேணுவோம், எந்நாளும் அவரின் நினைவில் நாம் மூழ்குவோம். சிவபாபா வழியில் வாழ்வோம், ஜீவனை என்றும் பேணுவோம், எந்நாளும்
அவரின்